ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரங்கி பிஞ்சு வச்சு ஒரு வறுவல் தான் செய்ய போகிறோம். இந்த வறுவல் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பரங்கி பிஞ்சை வச்சு தான் வறுவல் செய்ய போகிறோம். இந்த வறுவல் செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்சாக இருக்கணும், முத்துனதாக இருக்கக்கூடாது. எலசில் நம்ம செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பரங்கி பிஞ்சை தின்னா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப மொத்தமாக கட் பண்ணிடக்கூடாது. அடுத்து கடுகு, அதே மாதிரி பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சீரகம் 1/2 டீஸ்பூனு, சாம்பார் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கணும். அதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கும் போது சேர்க்கறதுக்கு கருவேப்பிலை, அடுத்து ஒரு 4 சின்ன வெங்காயம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பரங்கி பிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம கலரி விட்டுக்கணும். சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இதில் நம்ம கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இது வெந்துகிட்டு இருக்கட்டும். வெந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் நான் அரைக்கணுங்கிறதுக்காக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயத்தை நம்ம எடுத்து வச்ச பெருஞ்சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், பரங்கி பிஞ்சு வெந்துடுச்சு. இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கணும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த பரங்கி பிஞ்சு வறுவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இதுவும் செம்ம சூப்பராக இருக்குங்க. அது ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். இது சாம்பார், ரசத்துக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். எல்லாம் காயோடு சேர்ந்து ஒன்று சேரட்டும். அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். இடையில நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். இந்த மசாலாவோடு சேர்ந்து காயும் நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக நம்மளுடைய காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ இதில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம காய் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கிறது மாதிரி இருக்கும். பாருங்கள், வெந்த பிறகு மசாலாவோட காய் இவ்வளோதான் நமக்கு கிடைச்சிருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுடைய பரங்கி பிஞ்சு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான நம்மளுடைய பரங்கி பிஞ்சு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.